ஸோ இப்போ நம்ம 2023 இருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஒன்று வேலை இல்லாமல் இருப்பீங்களா, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து லோ சேலரியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஐடிக்கு மூவ் ஆகணும், ஐ பேக்கேஜில் வந்து சேலரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ ஐடிக்கு எப்படி மூவ் ஆகுறது, எப்படி ஐ பேக்கேஜ் சேலரி வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 4 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 கோர்சஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ இந்த 4 கோர்சஸில் நீங்கள் ஏதோ ஒரு கோர்சஸ் வந்து பிக் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான் ஃபுல் ஸ்டாக், எஸ்கியூஎல் டெஸ்டிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்சஸோட டியூரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 days, அதாவது 90 நாள். ஸோ 90 நாள் நீங்கள் இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட மினிமம் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா 7 lakh per annum அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மந்த்லி 20,000 அப்படின்னா கிடையவே கிடையாது. ஃபுல் கோர்ஸுமே நீங்கள் ஃபுல்லாக கோர்ஸ் படிக்கிறதுக்குமே நீங்கள் 20,000 பே பண்ணால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பைசா கூட நீங்கள் பே பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. இல்லை நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 25K நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். தென் உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் கண்டிப்பாக வேணும் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைன்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நாமளே வந்து ஒரு லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து மந்த்லி ரெண்டல் வந்து பார்த்திங்கன்னா 1800 நீங்கள் வந்து ரெண்டல் எடுத்துக்கிட்டு நீங்கள் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேச்சஸ்லாம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015 2023 கரண்ட்டாக முடிச்சிருக்க பேச்சஸ் வரைக்குமே வந்து எனி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து, அதாவது ஐடிக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. கன்ஃபார்ம் நான் வந்து படித்து முடிச்சுட்டு ஐடியில் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 2015 to 2023 பேச்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இல்லை நான் 2010 2015 இந்த பேட்ச் கேட்டகரியில் இருக்கேன், ஆனால் நானும் வந்து ஐடிக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது, எனக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, எனக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக ஃபேமிலியில் நீங்கள் இருந்தாலுமே கூட நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த 2010 to 2015 பேச்சஸில் இருக்கவங்களா கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டில் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி. ஸோ உங்களுக்கு பேபிஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபேமிலி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்குமே வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ 2015 to 2023 கவனத்தில் வச்சுக்கோங்க. 2023 பேச்சஸ் தான் முக்கியம். 2023 பேச்சஸ் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக முடிச்சிருப்பாங்க. ஸோ கரண்ட்டாக முடிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக போகிறீங்க, அதாவது ஐடி இண்டஸ்ட்ரிக்கில். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது, எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் நீங்கள் வந்து கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேறு பேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90 நாள் படித்தா போதும், உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி, 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி, மினிமம் சேலரி 7 lakh per annum வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு 2023 இப்போ கரண்ட்டாக முடிக்கிற உங்கள் பேச்சஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் நீங்கள் வந்து ஜாவா ஃபுல் ஸ்டாக் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஆடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வந்து நீங்கள் கோர்ஸ் படிப்பீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் எந்த ஒரு கம்பெனியில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி ஜாபுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 15Kலேருந்து 25K வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது கிடைக்கும். இல்லை நான் வெளியில் போக விரும்பல, ஸோ எங்கள் கம்பெனிலே நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாலும் ஸோ ஆப்ஷன் இருக்குது. நம்ம கம்பெனிலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கு வந்து நம்ம கம்பெனிலே ஒர்க் பண்ணலாம். சேம் வந்து 15K to 25K சேலரியில் வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூமே தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் 6 மாதம் கோர்ஸ் இங்கே தான் படிப்பீங்க. அதனால் நம்மக்கிட்டே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரெஷருக்கு. ஸோ 2023 பேச்சஸ் வந்து நீங்கள் இப்போது 6 மாதம் லேர்ன் பண்ணுறீங்க, 6 மாதம் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிடும். ஸோ இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் உங்களை வந்து டாப் எம்என்சியில் வந்து ஹை பேக்கேஜில், அதாவது மினிமம் 7 lakh மேலே இருக்கிற மாதிரியான பேக்கேஜஸ் இருக்கிற கம்பெனிஸில் வந்து நாங்கள் உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப், அதாவது 100+ கம்பெனிஸோட டைப் வச்சுருக்கோம். ஸோ டைப் வச்சுருக்கும்போது என்ன அப்படின்னா அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் என்ன, கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்கில்லோடு இருக்கணும். ஸ்கில்லோடு இருந்தால் நாங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட ரெடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கேரண்டி. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து ஹை பேக்கேஜில் வந்து நீங்கள் போயிடலாம். ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக வந்து படிக்கணும், ஐடியில் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருநெல்வேலி, பெங்களூர், அப்புறமேட்டு திருப்பதி, அப்புறம் திருநெல்வேலி, இந்த 5 இடத்துல வந்து நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது. அண்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4 பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அண்டு மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் கேரளா சைட்லலாம் பிரான்ச்சஸ் வந்து வரப்போகுது. ஸோ இங்கே வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஆஃப்லைன் தான் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் படிக்கும்போது தான் உங்களோட இது வந்து ரொம்ப ஈஸியாக படித்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆன்லைனில் தான் நான் படிக்கணும், நான் எனக்கு வந்து வர முடியாது, எனக்கு பேபிஸ் இருக்காங்க, நான் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறவங்க ஆன்லைனில் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஒரு மந்த் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயும் கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வேறு ஊர்லேருந்து வரேன், நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கணும், அதாவது சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடத்துல வந்து நான் ஸ்டே பண்ணி படிக்கணும், இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம கம்பெனி சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேஷனில் ஒரு 10-20 நிமிஷம் அந்த டிஸ்டன்ஸில் நிறைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் 3 times ஃபுட்டு வித்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு மந்த்லி 6K பே பண்ணுற மாதிரியான நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பாய்ஸாக இருந்தாலும் சரி யாருமே வேணால் வந்து படிச்சுக்கலாம். தென் இப்போ நான் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2023 இப்போ 2023 வந்து நம்ம ஒரு ஆஃபர், அதாவது ஒரு போனஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th, அதாவது நீங்கள் 12th வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே மார்க் வாங்கியிருக்கீங்க. அதாவது 80% மேலே 12th நீங்கள் அதாவது போர்டு எக்ஸாம்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 50% உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப். ஸோ நீங்கள் பாதி அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டினா போதும். ஸோ இது 12th எப்போ வேணால் நீங்கள் முடிச்சிருக்கலாம். வந்து இப்போ முடிச்சிருக்கலாம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் 50% ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளில் வந்துடுவீங்க. இங்கே 50% வந்து நீங்கள் பே பண்ணால், அதாவது பாதி அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இவங்களுக்கு மட்டும் தானே அப்படின்னு கிடையாது. நீங்கள் காலேஜில் வந்து நீங்கள் சிஜிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே இருக்கீங்க, ஒரு 8.2 8.5 அந்த மாதிரி இருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ அவங்க மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இன்னொன்று இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதாவது இப்போ Group 1 Group 2 Group 3 இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, அட்டன் பண்ணிட்டு பாஸ் ஆகிருக்கீங்க இல்லை ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ஐடிக்கு போகணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம் வேணாம், நான் அட்டன் பண்ண வரைக்கும் போதும், ஸோ நான் வந்து ஐடிக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க. ஆனால் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஸ்காலர்ஷிப்பு. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பாதி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பாதி அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது 2 மோடு இருக்குது, ஆன்லைன் மோடு ஆஃப்லைன் மோடு. நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று. அண்டு 4வது, இப்போ நீங்கள் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறது எல்லாமே கேட்டிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை இல்லாதவங்க, இல்லைனா லோ சேலரியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை. அதாவது ஒரு ஐடிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன இந்த 3-4 கோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஜாவா, பைத்தான், டெஸ்டிங், எஸ்கியூஎல், இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏதோ ஒரு கோர்சஸ் வந்து ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் வேறு எங்கேயாவது வந்து நான் இந்த கோர்சஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்கிட்ட சர்டிஃபிகேட்டுமே இருக்குது, ஆனால் எனக்கு வேலை மட்டும்தான் தேவைப்படுது, ஸோ நான் வேலைக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மோக் இன்டர்வியூஸ் இருக்கும், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும், அண்ட் கம்யூனிகேஷன் கிளாஸஸ் அண்ட் உங்களுக்கு டெஸ்டஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் 1 மந்த்துக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து மினிமம் சேலரி 7 lakh per annum இந்த மாதிரியான இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேறு எங்கே படித்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே இங்கே வந்து 1 month மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கும் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்து நான் கண்டிப்பாக ஐடி ஜாப்க்கு போகணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 4 கோர்சஸ்லையுமே நீங்கள் ஏதோ ஒரு கோர்சஸ் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக பிக் பண்ணாலுமே எங்களோட ஹெச்ஆர் டீம் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தால் நீங்கள் ப்ளேஸ் ஆவீங்க, நீங்கள் ஐ பேக்கில் செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிறது எங்களோட ஹெச்ஆர் டீம் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஹெச்ஆர் டீம் வந்து உங்களை வந்து அந்த கோர்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்து ஐ பேக்கேஜில் வந்து செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணி உங்களை வந்து அதை ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த கோர்சஸில் என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரிப்பேர்ட் தான் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் தான் இருக்கும். அதாவது இப்போ மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் பார்த்து வீடியோ லேர்ன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியில் என்ன வந்து ஒர்க் பண்ணுவீங்களோ, ஒரு கம்பெனியில் போன வாட்டி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதே தான் உங்களுக்கு வந்து இங்கே ட்ரைனிங்காக இருக்கும். 2வது ஒன்று கம்யூனிகேஷன் வந்து நிறைய பேர் வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஜாபுக்கு வந்து. ஸோ நம்ம ஒரு கம்பெனி போகணுன்னா கம்யூனிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். நான் இப்போ பிகினர் லெவலில் இருக்கேன், எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ஃப்ளூயன்ட் இல்லை, ஆனால் நார்மலாக எனக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் படித்தா எனக்கு புரிஞ்சுக்க தெரியும், இல்லை வேறு யாராவது சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்னால் புரிஞ்சுக்க தெரியும், ஆனால் எனக்கு பேச வரல அப்படின்றவங்களுக்கு நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து வெளியில் வந்து கம்யூனிகேஷன் கிளாஸுக்குன்னு தனியாக 5000 ரூபாய் மாதம், 4000 ரூபாய் மாதம், 10,000 ரூபாய் மாதம் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் போகிறதுக்கு தேவையே கிடையாது. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் வந்து கம்யூனிகேஷன் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா, ஜாயின் பண்ணுற டேஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ்க்கு ப்ராக்டிஸ் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர் லெவலாக இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட உங்களை வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேஷன் நல்லாவே ஃப்ளூயண்ட்டாக பேச அளவுக்கு இங்கே வந்து ட்ரைனிங்ஸ் இருக்கும். இதுக்கு நீங்கள் தனியாக சார்ஜஸ் பே பண்ணணுமான்னா கிடையாது. நீங்கள் பே பண்ணுறது 20,000 இருக்குது இல்லையா, இந்த 20,000லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இன்க்ளூடட்ஸ் தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண தேவையில்ல. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து படித்து முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் வரைக்குமே
உங்களுக்கு சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போது நான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டேன், எனக்கு மினிமம் சேலரி வந்து 7 lakh மேலே இருக்குது அப்படின்னு இருக்கீங்களா, இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களோட சிடிசி இருக்குல்ல, உங்களோட சிடிசி ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு 7 lakh per annum 8 lakh per annum அப்படிங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. செலக்ட் ஆன வாட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 40% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 20,000 படிக்கிறீங்களா, இது வந்து ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் வந்து மினிமம் டெபாசிட் மாதிரி தான் ஒரு 25,000 கொடுத்து வந்து நீங்கள் படிக்கிறீங்க. லோ ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து படிக்கிறீங்க. ஆக்சுவல் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் தான் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஐ பேக்கேஜில் செலக்ட் ஆன வாட்டி நீங்கள் வந்து ஒரு 40%, அதாவது சிடிஸில் உங்களோட மந்த்லி ஆனுவல் சேலரியில் 40% வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஒரு 1 year அந்த மாதிரி அந்த டூரேஷனில் வந்து 6 month 1 year இல்லை 40%. இல்லை நான் எடுத்த உடனே நான் வந்து ஃபுல் பேமெண்ட்டு நான் பண்ணிடுறேன் அப்படின்றவங்களுக்கு 25% வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். இதுதான் உங்களோட சிடிஸில். ஸோ மந்த்லி நீங்கள் வந்து 40% பே பண்ண முடியாது ஒரு 6 month. அதாவது நீங்கள் இஎம்ஐ தான் கட்ட போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து படித்து முடித்து பிளேஸ்மெண்ட் ஆகி உங்களை பேக்கேஜில் நீங்கள் வந்து சேலரி வாங்கிட்டு இருப்பீங்களா, ஃபஸ்ட்டு மந்த் சேலரி, அதுலேருந்து தான் நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து இதில் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையே கிடையாது. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்று. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ மற்ற இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 30K 40K 50K அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட்டுக்குமே தனியாக பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்மகிட்ட பிளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. அவங்க அதிகமாக சார்ஜஸ் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட் தனியாக அவங்களுக்கு வந்து லேக் கணக்கில் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட பிளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. ஏன்னா நம்ம டைப் வச்சுருக்கோம் நிறைய கம்பெனிஸோட. ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன கொரிஸ் இருந்தாலுமே நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். நீங்கள் டெஃபினட்டாக வந்து படிக்கணும், ஐடியில் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஐடிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.